விரட்டு விரட்டு வேமா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வயல் விலாக் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 3 நாள் தொடர்ந்து வயலில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு விலாகாக ஷூட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி வயலுக்கு கிளம்பிட்டோம். போய் பார்த்தா நம்ம சின்ராசு வயலில் உழுகிற வண்டி வச்சு உழுதுட்டு இருந்தார் வயல் ஃபுல்லாக. ஒரு பக்கம் நாற்று பாதி வரைக்கும் நட்டு முடிச்சிட்டாங்க. முதல் நாளே வந்து நாற்று எடுக்கிறவங்களாம் வந்துட்டு நாற்றெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் ஒரு 7 மணி பக்கமே வந்து எல்லோரும் வந்துட்டு நடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து வயலுக்கு போயிட்டோம் எங்கள் வீட்டோடு சேர்ந்து. பாப்பாவையுமே வந்து கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி கூட அனுப்பிச்சி விட்டோம். நல்லா உழுது எல்லாத்தையும் சமமாக சரிபரப்பு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நாற்று எல்லாத்தையும் வந்து எடுத்து பரப்பி போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நடுறவங்களுக்கு வந்து நாற்றை பரப்பி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா நாற்றையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு அண்ணன் கூட நிறையா நானும் நம்ம சின்ராசும் சேர்ந்து தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பரப்பிட்டு இருந்தோம். நாற்று நடுற வேலை வந்து ஒரு நாளையோட முடிகிற வேலை இல்லை, அது ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறையா வயலில் நடணுன்ட்டு. இது ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலுங்க. இந்த வருஷம் வந்து யாருமே வந்து போடாதனால இப்படி இருக்குது. சுற்றி 1-2 இடத்துல தான் போட்டிருந்தாங்க. அப்படியே பாப்பாவும் வந்து நெக்ஸ்ட் டே வரேன்னு சொன்னான்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வயலுக்கு வந்திருந்தேன். தங்கச்சியுமே ஊர்லேருந்து வந்திருந்தா, அதனால் அவளையும் கூட்டிகிட்டு வந்தோம் வயலை பார்த்துட்டு போகலான்ட்டு. இன்னும் நடுகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி வந்து முடிச்சிருவாங்க. அதனால் அதையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு கூலிலாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு இந்த வயல்னாலே ரொம்ப பிடிக்கும். நிறைய தண்ணி வரப்பு அப்படிலாம் இருக்கனால அவள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். நாற்று நடுறவங்களும் காலையிலே வந்துடுறதுனால வரும்போது சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு 11 மணியே போல் அவங்களுக்கும் சாப்பாடு டைமு. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பேசிக்கிட்டு, முன்னாடிலாம் பாட்டு பாடிக்கிட்டு நாற்று நடுவாங்களாம். ஆனால் இப்போலாம் கதை தான் பேசிக்கிட்டு நடுறாங்க. அந்த மாதிரி பாட்டுலாம் யாருமே பாடுறதில்ல. நாற்று ஃபுல்லாக கும்மியலாக போட்டிருந்தோம். அவங்க கேட்க நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா அவங்க அப்படியே எடுத்து நட்டுக்குவாங்க. பாப்பாவையுமே வரப்பில் வந்து உட்கார வச்சிட்டோம். பாப்பாவும் நல்லா வரப்பில் உட்காந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. அந்த பூவெல்லாம் பறித்து புல் அதெல்லாம் வரப்பில் இருக்கும்ல, அதெல்லாம் பறித்து வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு கப்பல் போகுது அப்படி சொல்லிட்டு தான் அவளும் விளையாடிட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா 2 வயல் இருக்குது. ஒன்று வந்து ஊருக்கு லெஃப்ட் சைடு, ஊருக்கு ரைட் சைடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ நடுவில் வந்து ஊர், இந்த பக்கம் ஒரு வயல், அந்த பக்கம் ஒரு வயல்னு 2 பக்கமுமே வயல் இருக்கனால நாங்கள் அந்த வயலுக்கும் போகணும், இந்த வயலுக்கும் போகணும். அந்த வயலில் இன்னொரு வயலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நல்லா விளைஞ்சிருச்சு. இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் நாற்றே நடுறோம். அந்த மாதிரி தான் வந்து எல்லா வருஷமுமே போகிற மாதிரி இருக்கும். சரி, பாப்பாக்கும் லீவு, அவளும் கொஞ்சம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வயல்லையுமே வந்து நம்ம கருதும் அறுக்க போகிறோம். அதனால் அந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இருந்தது. காசு எதுல வச்சுருக்க? அதுக்குள்ள வச்சுருக்கியா? ஏஸ் அவங்க வாரதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறியா? கீழே போடு. எனக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த வயலில் நின்று எல்லா வேலையும் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நாற்று நடுறது, களை எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் நான் இது பக்கம் கூட போனதே இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் இன்னொரு வயல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வயலுக்கு வந்து இன்றைக்கி கருது வண்டி வந்துருச்சு. முன்னாடியெலாம் நம்ம கையில் தான் வந்து கருது எடுத்தாங்களாம். அதை வந்து அடித்து நெல் எடுத்து தூற்றி அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் இப்போ எல்லாமே வந்து சுத்தமாக மாறிடுச்சு. மிஷின் தான் வந்துச்சு, செயின் மிஷின், அதுக்கப்புறம் டயர் வண்டின்னு 2 விதமான வண்டி வந்து இருக்குது நெல் இருக்கிறதுக்கு. நம்ம சுற்றுக்கிறது மட்டும் அறுத்து போட்டுவிட்டோம்னா அந்த வண்டியே வந்து சுற்றி ஃபுல்லாக அறுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் வைக்கல் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சுற்றி போட்டோம்னா வைக்கலுமே வந்து நல்லா விற்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வீட்டு சின்ராசு பார்த்திங்கன்னா சுற்றுக்கிறது எல்லாத்தையுமே வந்து அறுத்து போட்டாங்க. நானும் பாப்பாவும் தான் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் நான் வந்து கருது எப்படிலாம் அறுக்குது அப்படின்ற மாதிரி வண்டியிலலாம் பார்த்துட்டு இருந்தேன். உங்களில் எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு இந்த வயல் சம்மந்தமான இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நாங்கள் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். அதனால வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சாப்பாடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காலையில் வயக்காட்டுக்கு கிளம்பும்போது கஞ்சி, ஊறுகாய், அதுக்கப்புறம் கஞ்சிக்கு தொட்டுக்க வெஞ்சனம் அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இன்றைக்கி நான் காலையில் வயலுக்கு கிளம்பும்போது இட்லியும் சாம்பாரும் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் வந்து வயலுக்கும் கொண்டு வந்து பாப்பாவுக்கும் வச்சு ஊட்டி விட்டேன். அவளும் நல்லபடியாக வந்து சாப்பிட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஹாய் அச்சு, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? பூ பிடுங்குறீங்களா? காமிங்க உங்கள் பூவை. ஏய் சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்காங்க வயலில்? வயலில் என்ன வண்டி என்னமோ பண்ணுது? என்ன பண்ணுது? ஆ என்னது? புல்லள்ளி கொட்டுதா? வண்டி வருதா? ஆ பார்க்குறீங்களா வண்டியை? பயப்படாதீங்க, இந்தாங்க. லவ் யூ. தேங்க்யூ. வண்டி வருதா? வருதா? உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கவா? வாங்க பார்ப்போம். பார்ப்போம்மா. இந்தா வண்டி வருதுல. இந்தா என்னம்மா என்ன பண்ணுது? புரியல. ஆட்டுக்குட்டியா இருக்குதுல? அம்மாவுக்கு தான் தெரியலையோ. உங்கள் பின்னாடி போதா வண்டி? இந்தா போகுது. தெரியுது தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதாடா? பூ விழுந்துருச்சா? சச்சோ, தேடி எடுங்க. எடுத்துட்டீங்களா? வண்டி போதா பின்னாடி? என்ன பண்ணுது போய்? பண்ணுது? என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க. கொட்டிருமா புல்ல அறுத்து? இன்னும் கொட்டிடுச்சா? சரி, ஹாப்பியா இருக்கா? இன்னொரு வண்டியை காணாமா? அச்சோ, எங்க போய் தேடுறது இப்ப? ஏன் சுகர் ஒருத்தலையுமே காணாமா? நீங்க மட்டும் தான் உட்காந்துருக்கீங்களா? அச்சோ, இப்ப என்ன பண்றது? போயிட்டாங்களா? உங்கள்கிட்ட சொல்லலையே யாரும் போறேன்னு. அப்படியே போயிட்டாங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நான் தான் ஊட்டி விட்டேன். என்ன ஊட்டி விட்டேன்? இட்லி சாப்பிட்டீங்களா? நான் தான் இட்லி கொண்டு வந்தேன். யார் இல்லைன்னு சொன்னா? நல்லா இருந்துச்சா? டேஸ்டா இருந்துச்சா இட்லி? என்ன பதிலே காணா? அப்ப நல்லா இல்லையா? என்னது இது? பூ தானா? இது யார் விட்டு? இங்க என்னமோ பொத்தி வச்சிருக்காங்களே, இது யார் விட்டு? அது அது அங்க மூடி வச்சிருக்காங்களா படுதா போட்டு, அது என்னது? உரப்பொடியா? நெல்லா? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? அப்பாவா? சரி சரி. இந்த சிவப்பு மஞ்சளும் கலந்த இந்த நெல்மணியை பார்க்குறதுக்கே அம்பிட்டு மனநிறைவாக இருந்துச்சு. இது ஒரு நாள் உழைப்பு இல்லை, 6 மாத கால உழைப்பு. இரவும் பகலுமா தண்ணி பாய்ச்சி பண்ணி விரட்டின்னு பல நாள் உழைப்பை வந்து இதில் கொட்டி நம்ம வந்து இந்த நெல்மணியை வந்து சேகரிக்கிறோம். இந்த கருது வண்டியிலேருந்து டிராக்டரில் மாற்றிட்டு நாங்கள் அப்படியே வந்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே காய வச்சு அதுக்கு பிறகு மூட்டையிலலாம் மாற்றிடுவோம். மூட்டையில் மாற்றி குடோனுக்கு போய் அங்கே பல நாள் காத்திருந்து நம்ம வந்து அதை போடுறதுக்குள்ளேயே அது பல விதத்தில் வந்து காஞ்சு அதில் மதிப்பே இல்லாமல் போயிடும். அதுக்கு வர்ற காசு என்னமோ கொஞ்சம் தான். ஆனால் நம்ம வச்சுருக்க நிலத்தில் நம்ம போடணுன்றதுக்காக தான் நாங்கள் விடாமல் போட்டுட்ருக்கோம். உங்களில் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சிறந்த பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.